ஐயோ எவ்வளோ கிளம்புனாலும் இந்த தலை மட்டும் நிக்க மாட்டேங்குது. சீப்ப வேற எங்க வச்சுன்னு தெரியலையே. ஏடி முப்பாத்தா, கிளம்புனியா இல்லையா? உன்னை பொண்ணு பார்க்க வராங்களா இல்ல நெடுவாளியை பொண்ணு பார்க்க வராங்களா? அவ கூட இந்நேரம் கிளம்பி இருப்பா. நீ என்னடா காலையில இருந்து கண்ணாடி முன்னாடி நின்னுட்டு இருக்கிற? அட வந்துட்டேங்க மாமா. தலைய சீவர் கூடுறாரா இவர் வேற. இவங்களுக்கு என்ன, ஒரு பேண்ட் ஷர்ட் எடுத்து போட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க. நாம அப்படியா? ஏண்டி ஒரு இடத்துக்கு போனா சீக்கிரமா கிளம்ப மாட்டியா? எதுக்கு இப்படி உயிரை வாங்கிட்டு இருக்கிற? எம்மா தாயே, சீக்கிரமா கிளம்பி வா தாயே. யாரு குஷ்பக்காலா? அட கொஞ்சம் தள்ளிக்கோங்க தம்பி. யோ பாத்தியா? என்ன ஐடி? எடி முப்பாத்தா, என் Dress எப்படி இருக்குது? ஏக்கா நீ அப்படியே பொண்ணு மாதிரி இருக்கக்கா. நிஜமாவா? என் உருசு கூட பார்த்து பாராட்டலடி. ஏங்கண்ணா பாராட்டிருங்க. கர்மம் கன்றாவியா, பொண்ணு பார்க்க போகும்போது இப்படி தானே ட்ரெஸ் போட்டு ஏமாத்தினாலுங்க. கடைசியில தான் இருந்துதான் அந்த கொண்டை தவிர்த்து வேற ஒண்ணும் பாட தெரியாதுன்னு. இப்ப வேற பாராட்ட வேற செய்யணுமாமா. சரி சரி வாங்க நேரமாச்சு. என்ன குமார் என்ன ரெண்டு பேர்த்த சேர் போட்டு உட்கார வச்சிருக்காங்களே, மாப்பிள்ளை யாரா இருக்கும்? யாரா இருந்தா நமக்கு என்ன, ரெண்டு மூஞ்சியுமே பார்க்க முடியலையாக்கு. பாவம் நெடுவாளி அஜித் மாதிரி வீட்டுக்கார் வேணும்னு கேட்டா, கடைசியில வடிவேல் மாதிரி கூட புருஷங்க வந்து அமையலையே. அப்பா அப்பா சொல்லுடா. அப்பா பொண்ணு நல்லா குண்டு குண்டுன்னு கொழு கொழுன்னு இருக்குப்பா. எனக்கு ஏத்த மாதிரியே இருக்கு. இந்த பொண்ணையும் முடிச்சிடலாம். யார சொல்றான்? எல்லாமே குண்டா தான் நிக்குதுங்க. ஓ அங்க குண்டா நிக்குது அதை சொல்றானா? அதான் பொண்ணு போல. சரி பேசி வைப்போம். ஏமா பொண்ணே, உனக்கு பாட்டு பாட தெரியுமா? இனி அந்த யாரே கேக்குறான்? என்னை பார்த்து பேசுற மாதிரி இருக்குது. அக்கா நம்ம தான் பொண்ணுக்கு ஃப்ரெண்ட் ஆச்சே, பாட தெரியுமான்னு நம்மளை கேட்டாதான் பொண்ணு நல்லா பாடுன்னு நினைப்பாரு. அதனால தெரியும் சொல்லுக்கா, முடிஞ்ச ஒரு பாட்டையும் பாடு. ஏ நெடுவாளி கல்யாணத்துக்காக நான் பாட்டெல்லாம் நல்லா பாடி வைப்பேன். ஆனா இது மொட்டை மடையாடி மாப்பிள்ள, அதான் ஜீரணமே பண்ண முடியல. ஏக்கா நம்மளா கல்யாணம் பண்ணிக்க போறோம், அவ தானே பண்ண போறா. அதனால ஏதாவது ஒண்ணு பாடுக்கா. நல்லா பாடுவேன். பாட்டுங்களா? ஆமா ஆமா போதும் போதுமா. நீ தயவுசெய்து பாட மட்டும் செஞ்சிடாதமா. நில்லுமா அப்படியே. ஏக்கா பாட பாட சொன்னா என்னக்கா தன்னா நானேன்னு ஏக்கா உயிரை வாங்குற? நெடுவாளி ஏன் வேணான்னு சொல்லிட்டு போயிட போறாங்க. ஏன் பாட்டை நிறுத்துறீங்க? நல்லா தானே பாடுச்சு. எட்டி ஒரு உதவிட்டனா எங்க போய் உள்வன்னு தெரியாது. அது பாடின பாட்டை காது கொடுத்து கேட்க முடியல. நீங்க நெடுவாளி வருவா அவளையே பாட சொல்லி கேட்டுக்கோங்க. அது யாருமா நெடுவாளி? இந்த காலனிலே நல்லா பாடுமா? ஐயோ கல்யாண பொண்ணுங்க. என்ன கல்யாண பொண்ணா? கல்யாண பொண்ணு நீங்க இல்லையா? யார் இங்க கல்யாண பொண்ணு? அந்த சிகப்பு கலர் சேலை நீங்க இல்லையா கல்யாண பொண்ணு? யோ அவ என் பொண்டாட்டி. ஏக்கா அவர் உன்ன பொண்ணு நினைச்சிட்டாரு போலக்கா. இருக்காத பின்ன, எல்லாத்த விட நான் தான் அழகு. என்ன பார்த்து பொண்ணு நினைக்கிறது ஆச்சரியப்படுற விஷயம் இல்லையே. ஆனா என்ன, இங்க வந்திருக்காம இருந்திருக்கலாம். நெடுவாளி கல்யாணத்துல குழப்பமாயிடுச்சு பாரு. யோ அவளுக்கு கல்யாணம் ஆகி 2 பிள்ளைங்க இருக்கு. அவ புருஷ குத்துக்கல் மாதிரி நான் இருக்கிறேன். அவளை போய் பொண்ணு நினைக்கிற? அவ அரைக்கிழவியா? இப்ப உங்களை கேட்டாங்களா? பேசாம நில்லுங்க. முதலுக்கே மோசம் பண்ணிடுவானுங்க போல. சரி சரி அப்ப சீக்கிரமா பொண்ணை காமிங்க. நான் தான் கல்யாண பொண்ணு. காஃபி வேணுமா டீ வேணுமா? யப்பா பொண்ணை பார்க்க சொன்னா என்னப்பா பனைமரத்தை பதிச்சிருக்கீங்க? ஓய் என்ன பனைமரங்கிற? தூக்கி போட்டு மேய்ச்சிட வரடாக்கு. டீ கம்முன்னு இருடா. போட்டோல பொண்ணு போட்டோ காமிச்சாங்க, இவ்வளவு மோசமா இருக்குன்னு எதிர்பார்க்கலையடா. பா நீ வேணா 2வது கல்யாணம் பண்ணிக்கப்பா, என்ன ஆள விட்டுருப்பா. ஏண்டா அலுமினிய செம்பு நெளிஞ்சு போனா எப்படி இருக்குமோ அப்படி இருக்கிற உனக்கு நானே ஓவரு. இதுல என்ன நீ கிண்டல் பண்றியா? ஓ எத்தனையோ மண்டைங்களை பாத்திருக்கையா, சொட்டை மண்டை கூட பாத்திருக்க. இந்த மாதிரி ஒரு மொட்டை மண்டையே பார்த்ததே கிடையாது. உன் மூஞ்சிக்கு உன் வீட்டுக்கு நான்லாம் மருமகளா வர்றதே ரொம்ப ஓவரு. நீ என்ன கிண்டல் பண்றியா? இன்னும் கொஞ்ச நேரத்துல 2 பேர் இங்க இருந்து கிளம்பலன்னு வைங்களேன், விளக்கமாறு எடுத்து வெஞ்சமாற வீச வேண்டியதா இருக்குமாக்கும். ஏய் என்னடி பேசிட்டு இருக்க, கொஞ்சம் அமைதியா இரு. ஏக்கா நீங்கெல்லாம் கொஞ்சம் கம்மன் இருங்க. உங்களை எல்லாம் வர சொன்னதே பெரிய தப்பாக்கும். என்னடி இப்படி பேசுற? அப்புறம் இந்த பையனோட போட்டோ காமிச்சிருந்தா நானே வேண்டான்னு சொல்லியிருப்பேன். எங்க அப்பங்காரன் ஏமாத்தி இந்த குண்டு மூஞ்சி என் தலையில கட்டணும்னு நினைச்சான். கடைசியில இவனுக்கு என்ன பிடிக்கலையாம், எனக்கு தான் இவனை பிடிக்கல. டேய் அஜித் மாதிரி ஒரு மாப்பிளைய கல்யாணம் பண்ணி போட்டோ அனுப்புற, பார்த்து நொந்து நொந்து சாகுங்கடா. இப்போ கிளம்புங்கடா. ஏக்கா கூடி சீக்கிரத்துல அஜித் மாதிரி ஒரு மாப்பிளைய நான் கல்யாணம் பண்ணி இதே காலனிக்குள்ள ரவுண்டு வரலையாக்கோ. என்ற பேரு நெடுவாளி இல்ல. அஜித்தா ஓன்ற மூஞ்சி எல்லாம் நேர கொடுமை. என்னண்ணா பஞ்சன என்னமோ வளர்ற மாதிரி இருக்குது? ஒண்ணுமில்ல ஆத்தா, உனக்கு அஜித் என்ன விஜயே மாப்பிளையா கிடைப்பாரு. சரி சரி எல்லாரும் வீட்டுக்கு போயிட்டு சமைச்சு வச்சிருப்பீங்கல்ல, அதெல்லாம் எடுத்துட்டு வந்து கொடுங்க. சாப்பிடணுமாக்கும் பசிக்குதாக்கும். ஏண்டி உங்க வீட்ல சமைப்பீங்க சாப்பிடலான்ட்டு வந்தோடி.
இந்த மாதிரி மாப்பிள்ளைங்களுக்கு காப்பி கூட வைக்க கூடாதுந்தா காப்பி கூட கொடுக்கல. புரியுதா உங்களுக்கு? அதனால உங்க வீட்ல இருந்து சாப்பாடெல்லாம் செஞ்சிருப்பீங்களா, எடுத்துட்டு வந்து கொடுங்க. பசிக்குது, சாப்பிடணுமாக்கோ.